शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அதுக்கு முன்னாடி இந்த ஏகஸ்லோக பிரகரணம் பற்றி பேசினேன். பற்றி ஒரு நிமிஷம். ஏகஸ்லோக பிரகரணம் அப்படிங்கிறது ஆச்சாரியால் பேசின ஒரு பிரகரண கிரந்தம். பிரகரண கிரந்தம்னா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரே ஸ்லோகத்திலேயே அதை பிரதிபாதனம் பண்ணிட்டார். முழு வேதாந்தத்தையும் ஒரு ஸ்லோகத்துல அவர் எழுதின ஒரு ஸ்லோகம் எதை பேஸ் பண்ணி எழுதினார் அப்படின்னாக்கா அதனுடைய சந்தர்ப்பம் எப்படின்னா, இவர் ஆச்சாரியால் விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய விருதர் ஒருத்தர் இருந்தார். அவர் நன்னா சாஸ்திரங்கள்லாம் நன்னா படித்தவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கேயும் வெளியிலேயே வரதில்லை. அவருடைய பாடல் எல்லாம் மங்கி போச்சு. அதனால அவரால் எங்கேயும் போக முடியல. ஆனாலும் அவருக்கு ஆச்சாரியால் வந்திருக்காருன்னு ஆசையை அடக்க முடியாம அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவரோட ஆச்சாரியார் சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவருடைய சாஸ்திர அறிவை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் அவருக்கு விருதாரண்ய உபநிஷத்துல 4வது அத்தியாயத்துல 3வது பிராமணம் பேரு ஜோதிஷ் பிராமணம்னு பேரு. ஜோதிஷ் பிராமணத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அவருக்கு சொன்னார். அந்த பெரியவருக்கு சொன்னாங்க. அந்த பெரியவர் அதை கேட்ட உடனே அப்பவே அவருக்கு சாட்சாத்காரம் வந்துருக்கு. அப்படி அவங்க வைராக்கிய சம்பன்னா இருந்திருக்காரு. ஒரு பொண்ணு அதை பார்த்த உடனே ஆச்சாரியாருக்கு ரொம்ப ஆசை ஜாஸ்தியாகி இதை என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் தெரியணும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்லோகமா அதை எழுதிட்டாங்க. அந்த ஸ்லோகத்துக்கு பேர் தான் சதஸ்லோகி. என்ன எங்க விஷயம் அப்படின்னாக்க, யாக்கியவல்கியருக்கும் ஜனகருக்கும் நடந்த சம்பாதம். யாக்கியவல்கியர் அவரோட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் சபைக்கு வராங்க. வரும்போது எந்த கேள்வி யார் எது கேட்டாலும் சொல்லவே இல்லை. அப்போ ஜனகர் என்ன பண்றாரு, ஏற்கனவே நீங்க எனக்கு ஒரு வரம் தந்துருக்கீங்க. நான் அக்னிஹோத்திரம் சதஸ் நடக்கும் போது அக்னிஹோத்திரத்தை பத்தி நான் பேசின போது நீங்க என்ன சொன்னீங்க, இவ்வளவு அழகா பேசினேன் நீ, அதனால நீ எப்போ வேணா யதார்த்தமான பிரச்சனை நீ பண்ணலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த வரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு உடனே அவர் போஸ்ட் உடனே எந்த ஜோதிஷனால நம்ம இந்த உலகத்தெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னு பிரகாசத்தை தரது எது? அவர் என்ன சொன்னாரு, சூரியன் அப்படின்றார். சரி, சூரியனோட பாக்குறீங்க, ராத்திரிலதான் சூரியன் அஸ்தமிச்சு போயிடுறது. அப்ப எதனால அஸ்மிதே சூரிய ஜோதிகி அப்படின்னு அவர் கேட்டாரு. அவங்க அது என்ன, ராத்திரில சசி இருக்கு, சந்திரன் இருக்கு, அக்னி இருக்கு, மின்னல் இருக்கு, எவ்வளவு ஜோதிச்சு இருக்க அதுல எல்லாம் பண்றேன் அப்படின்னாரு. சரி, அதுவும் போயிருக்குன்னா எதால பார்ப்பேன் அப்படின்னு, கண்ணு தானே எல்லாத்தையும் பாக்குறது அப்படின்னு, கண்ணு தானே ஜோதிச்சு அதனால கண்ணு அப்படின்னாங்க. அப்போ கண்ணுக்கு நிர்மீலன சமயம் அப்ப கண்ணு அப்படி கூடினீங்கன்னா நீங்க என்ன பண்ணும், உண்மேஷன் ஈஷோஸ் பண்ணா உண்மேஷன்னா கண்ணை திறக்கிறது, போஸ் பண்றது. இப்போ நிர்மீலனமான சமயத்துல எதை பாக்குற அப்படின்னு நீ அப்பவும் எதையெல்லாம் யோசிக்கக்கூடிய உனக்கு அப்ப எந்த ஜோதிக்கு அந்த நினைவுகள்லாம் உனக்கு வந்தது, எல்லாத்தையும் நினைச்சு பாக்குற அப்படின்னு புத்தி எல்லாம் புத்தியில தான் இருக்கு. என்னுடைய இன்ஃபேக்ட்ல அதெல்லாம் நடந்ததெல்லாம் என் புத்தியில ஸ்டோர் ஆயிருக்கு, அதை நான் அப்படியே ரீகால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு. இந்த ரீகால் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதி போல உள்ள இருந்ததுனால அதுவே அந்த ஃபைலை ரிட்ரீவ் பண்ணும். அந்த ஃபைலை ரிட்ரீவ் பண்ண ஜோதிஷ் எது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவுடனே அவர் சொன்னா அதுதான் ஆத்ம ஜோதிஷ் அப்படின்னு சொல்லி, அந்த ஆத்ம ஜோதிஷ் இருக்கிறதுனாலதான் கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வேலை செய்யறது, புத்தியானது வேலை செய்யறது, புத்தியினால எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் அந்த லைட்ல தான். அது ஜாகிரத்துல அந்த லைட்டால தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கறோம். சொப்னத்துல நீங்க பாக்குறதுக்கெல்லாம் எந்த லைட்ல பாத்தீங்க, சொப்னத்தை நீரா இருட்டுல தானே படுத்து தூங்கினீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு ஜோதிஷ் இருக்குது, ஆத்ம ஜோதிஷ் அப்படின்னாரு. சுசுப்தியில நீங்க தூங்கினேன்னு எப்படி தெரியுது, நான் தூங்கினேன்னு எனக்கு அர்த்தம் நான் தெரியுது, அது எந்த லைட்னால உங்களுக்கு தெரியுது அப்படின்னு கேட்டவுடனே இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அந்த ஆத்ம ஞானம் தான் அப்படின்னு இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னார். அதை ஒரு ஸ்லோகமா இவருக்கு சிஷ்யனும் ஆச்சாரியனும் பேசுற மாதிரி, ஜோதிஷ் அப்படின்னு இவர் கேட்கிற மாதிரியும், பாலுமான் அகனி
அப்படின்னா ராத்திரவு அப்படின்னு கேட்டான். உடனே அவன் பிரதீபாதிக்கம் பிரதீபம் முதலியவைகள்லாம் இருக்கு அப்படின்னா அது எதை பார்க்கறது அப்படின்னா சக்ஷு அப்படின்னா சக்ஷுஷம் எதை பார்க்கறது? சக்ஷுஷு இல்லாத சமயத்துல என்ன பண்ண நிர்வீன சமயம் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். பண்ணோன்னா அப்போ புத்தி தான் பாக்குறது. தியோ தரிசனம் இருக்க அந்த தியோ தரிசனத்தினால பண்ணா அந்த ஜீயை யாரு பாக்குற ஒருத்தர் இருக்கணுமே அவர் யாரு? ஆட்சியா ஒருத்தர் இருக்கணுமே. உங்க மைண்ட் வேலை செய்யறது திருப்தி எல்லாம் வந்தது போச்சுனாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு ஒளி இருக்கணுமே. அந்த ஒளி என்ன அப்படின்னா அதுதான் ஆத்மாவுடைய ஒளி அப்படின்னு சொன்னா பரமசம் ஜோதிகி, அதுதான் அந்த வசதியான ஜோதிகி அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த ஜோதியாதான் நான் இருக்கேன் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டாரு அவர். அப்படி சாட்சாத்காரம் அப்படி அந்த ஸ்லோகத்தை எழுதினார். அது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி உலகத்துல எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்ம ஒளி அல்டிமேட்டா சொல்லி அந்த ஒளியினாலதான் எல்லாமே இயங்குது. அதுதான் அங்கு இங்கு எங்கு என்று என்னால்படி இங்கும் பிரகாசமா இருக்கக்கூடிய ஜோதி அந்த ஜோதி தான். அந்த ஜோதி தான் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருந்தாலும் பிரகாசமாக நான் போடுறது அந்த ஜோதினாலதான் போன்றது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிச்சாரு. அதுதான் காயத்ரியும் ஒரு ஜோதி, அவ்வளவுதான். எந்த ஜோதிக்குன்னா அது ஒரு ஜோதிஷா வச்சு போயிட்டு இருக்கோம். காயத்ரியை பத்தி பேசும்போது ஜோதின்றது புத்தின்னு வச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்றோம். ஆனா வேளாண்மை வந்த வாழ்க்கை அது புத்தி இல்லை. யோயோனம் பிரச்சோதையா அப்படின்றது 9 லட்சியார்த்தம். அது சரிதான சொல்றது எதுவோ தத்பத விசாரம். அது தத்பவிதுர்வரேன்யம் வர்கோ தேவச்சே தீமகி தியோயோ நகா பிரச்சோதையா அப்படின்னு சொல்றது ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் சேர்ந்து ஒரு ஐக்கியம் ஏற்படுது. தத்துவமசி தான் அப்படின்னு வேதாந்தம் வந்தவர்களுக்கு காயத்ரி உபதேசம் தத்துவமசி வாக்கியத்தினுடைய பிரதிபாத்தியம். இதே படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் அது சொல்லி கொடுத்தா தெரியாது. புத்தியை பிரேரணை பண்றது, அந்த சூரியனானவன் அதுக்கு சக்தி கொடுக்குறான், அந்த புத்தியை பிரயோஜனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய புத்தி வேலை செய்யணும், டெய்லி காயத்ரி உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தத்துவமசி தான் அதுக்கும் தாற்பயம். அதுவும் கடைசியில போய் ஆத்மொழியில தான் எல்லா ரத்தங்களும் எல்லா மந்திரங்களும் கடைசியில எடுத்து போய் தத்துவமசியில முடிக்கணும் நம்ம. அதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். ஏன்னா அதுதான் சுதியினுடைய தாற்பயம், வேதாந்தத்தினுடைய தாற்பயம். அதான் உலகத்துல இருக்கிற எல்லா அறிவும் எங்க போய் கல்வினேட் ஆகணும்னா தத்துவமசியில போய் கல்வினேட் ஆகணும். அதோட சேர்ந்து ஆச்சாரியாருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் அப்படிதான் முடியும். அவர் நடுவில் வேற விஷயங்களை எல்லாம் சொன்னாலும் அது அங்கங்க போய் கடைசியில ஆத்மாவை கொண்டு ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல கொண்டு முடிச்சுடுவாரு. அதுதான் ஆத்மா. அதனாலதான் அந்த பிரகரண கிரந்தம் அப்படின்னு. பிரகரண கிரந்தம்னா ஒரு ஆள் எழுதப்பட்டது. சாஸ்திரத்து உள்ள போகிறதுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்காக சொல்லக்கூடிய கிரந்தங்கள். இந்த பிரகரண கிரந்தங்களை படிச்சாதான் சாஸ்திரத்து உள்ள பிரவேசிக்க முடியும்ன்றதுனால முதல்ல பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் சாஸ்திரத்து உள்ள பிரவேசம் பண்ணணும். இல்லைன்னா ஒண்ணும் தெரியாம அவங்க கஷ்டப்படுவாங்க சாஸ்திரத்துலன்றதுக்காக ஆச்சாரியால் கருணையோட எழுதின அநேக பிரகரண கிரந்தங்கள். விவேகூடாமணி எழுதியிருக்கார், தத்துவபோதம் எழுதியிருக்கார், ஆத்மபோதம் எழுதியிருக்கார். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்களும் எழுதியிருக்கார். அந்த சின்ன சின்ன ஸ்லோகங்களிலேயும் அவர் ஆத்ம ஞானத்தையே மெயினா வச்சு எழுதிட்டார். அவர் தேவி பாதஸ்தவம் ஒரு எழுதுறான்னு வச்சா கூட அந்த தேவி பாதஸ்தவத்தெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வேதாந்தத்துல கொண்டு முடிச்சுக்கிறார். அவருடைய ஸ்லோகம் எல்லாம் முதாகராசம் படிச்சா கூட அது கடைசியில வேதாந்தத்துல கொண்டு வந்து முடிச்சுக்கிறார். அவரு அதுதான் ஆச்சாரியாருடைய சொன்னேன். இப்போ விவேகூடாமணியில 434வது ஸ்லோகத்துல இருக்கோம். எந்த கான்டெக்ட்ல இருக்கோம்னா ஆத்ம ஞானத்தினுடைய பலனை பத்தி சொல்லிட்டு இருக்க. அதாவது ஜீவன் முக்தியை பத்தி சொல்லிட்டு இருக்க. ஜீவன் முக்தியை பத்தி சொல்லும் போது ஜீவன் முக்தனை பத்தியும் சொல்லிட்டு இருக்க. சிதப்பிரக்கிய பாஷா அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதுக்கு சிதப்பிரக்கியனுடைய லட்சணங்கள்லாம் சொன்னார். ஜஹாதி யதா காமான், எல்லா காமனையும் யார் உத்தவனாக இருக்கிறானோ எல்லாவற்றும் இல்லாம அகம் பிரம்மாஸ்மின் யார் ஒருவன் அதே நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறான் நிதித்தியாசனத்துல அவன் தான் சிதப்பிரக்கியன் அப்படின்னு சொன்னார். அதையே என்ன பண்ணாரு நிதித்தியாசனத்துல அதே விஷயத்தோட பிரம்மபாவ திருடீகரணார்த்தம் நிதித்தியாசனம். அது பண்ணும் போதே கூட என்ன பண்றாங்கன்னா ஜீவபாவ துர்பலீகரணார்த்தம். அந்த ஜீவபாவத்தை நமக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அந்த வாசனையை கொஞ்சம் கொஞ்சமா பேட் அவுட் பண்ணணும். பண்ணிட்டு பிரம்மபாவத்தை ஒரே மாற்றினாக்க இந்த நல்ல வாசனைகள்லாம் என்ன பண்ணா அந்த கெட்ட வாசனையெல்லாம் ஒவ்வொன்னா அழிச்சுட்டே வரும். அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை பத்தி பேசும்போது சிறப்பிரக்கியனை பத்தி பேசும்போது கீதாச்சாரியர் என்ன பண்ணாங்கன்னா அவனை முதல்ல சிதப்பிரக்கியன், சில பேர் சிறப்பிரக்கியன் ரெண்டு ஒண்ணுதான். ஸ்திரமா இருக்க பிரக்கியே ஸ்திரமா இருக்கான்னு அர்த்தம். பிரக்கியான அந்த நிலையிலேயே ஸ்திரமாக இருக்கிறான் அர்த்தம். சிதப்பிரக்கியன் சிறப்பிரக்கியன் ரெண்டு பிரயோகங்கள் இருக்கு சாஸ்திரங்கள்ல. சிதப்பிரக்கியன்னு சொன்னா கூட அவர் என்ன சொன்னாரு,
இன்னும் 12வது சாப்டர்லாம் போய் பரமஸ்தன்னு இதே விஷயத்தை சொல்றாரு. பரமஸ்தா அப்படின்னா அவரும் ஞானின்னு அர்த்தம், சிவபக்தியானாக்கா அவரும் ஞானின்னு அர்த்தம். பின்னாடி 14வது சாப்டர்ல போய் குணாதீதா அப்படின்னு சொல்ற 3 குணங்களையும் தாண்டினவர், சத்துவ ரஜ தமோ குணங்களுக்கெல்லாம் அதீதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர் ஞானி அப்படின்னு குணாதீதான்னு சொல்றார், பரமஸ்தான்னு சொல்றார், சிவபக்தியான்னு சொல்றாரு. இது எல்லாமே ஜீவன் முக்தனை தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஜீவன் முக்தியை பற்றி பேசிட்டு இருக்காரு. இந்த ஜீவன் முக்தி அடைந்த ஜீவன் முக்தர்கள்ல 2 விதமான ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க. எப்படின்னாக்க அவர் முதல்ல இருக்கக்கூடிய ஜீவன் முக்தரானவர் இப்போ ஆச்சாரியார் மாதிரி இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்லாம் என்ன பண்ணுவான், எல்லாரையும் உத்தாரணம் பண்ணோன்ற ஒரு ஆசை அவருக்கு இன்னும் இருக்கு. அதனால அவெல்லாம் என்ன பண்றா, கீழே இறங்கி இந்த புத்தகங்கள்லாம் எழுதுவான். ஜீவன் முக்தனாக இருந்தா கூட புத்தகங்கள்லாம் எழுதி இதை படிச்சு நல்லா 4 பேர் இந்த வேதாந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் முக்தர்கள்லாம் ஆக்டிவ் ஜீவன் முக்தர்கள். கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க, உலகத்துல செயல்பாடுகளே எடுத்துக் கொண்டிருப்பாங்க. இப்ப சங்கராச்சாரியாரெல்லாம் அந்த மாதிரி தான் தயார் பண்ணிருக்கணும். ஏன்னா அவெல்லாம் என்ன பண்ணும், மிஷினரி ஆக்டிவிட்டிஸையும் கவனிக்கணும், வேதாந்தத்தையும் பழக்கணும், அதே சமயத்துல எல்லாரையும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆக்டிவா. சில சன்னியாசிகள்லாம் இருக்காங்க, அவளுக்கு இந்த ஞானம் பேசணும்னு தோணாது, எங்கேயாவது சைலண்டா போய் எங்கேயாவது உட்காரணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது உட்காந்துருவாங்க. இப்படி நம்ம பாரத தேசத்துல நிறைய பேரை பார்த்துருக்கோம் ஞானிகளை. ஒன்னும் பேசாம எதுலயுமே ஆக்டிவிட்டிஸே இல்லாம பேசியோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பா, ஏதோ ஆகாரம் வந்ததுன்னா சாப்பிட வேண்டியது, இல்லைன்னா இல்ல அப்படின்னு. இப்ப ரமணர் மாதிரி சொல்றதுக்கு எல்லாம் கூட சொல்ல நம்ம எழுதி சிறப்பாட்சிகள் அவர் கூட இருந்துட்டே இருக்கிட்டு காத்தால இருந்து அவர் பேசிட்டே இருப்பாராம். பிரதாரணிக்க சக்கர பாக்கியத்துல இருக்கிற பிரதானம்லாம் அதான் மணி 2 மணி 1 மணி ஆயிடுவான். வந்தோடனே அப்படி ஒரு டயர்ட் ஆயிடுவாங்க நம்ம சாட்சியர், ஜெயதீப இஞ்சிவல்ல சாட்சியர். அப்போ அதுக்கப்புறம் என்ன ஒரே டயர்டா இருக்க, ஓஹோ சாப்பிடணுமா அப்படின்னா அப்படின்னா இவருக்கு சாப்பிடணும்னு பேச கூட அவருக்கு வராம இப்படி இருக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. சேஷாதிரிநாத சுவாமிகள் சேஷாதிரி மாதிரி இருக்கிறவர்கள் எதுலையுமே பட்டுக்காம ஏதோ கிடைச்சா சாப்பிட வேண்டியது, இல்லைன்னா போக வேண்டியது, ஏதோ கண்ட இடத்துல உட்கார வேண்டியது அப்படின்னு இருக்காங்க. ஆச்சாரியார் மாதிரி ஜீவன் முக்தர்கள்லாம் இருக்காங்க. சங்கராச்சாரியார் ஜீவன் முக்தர்கள்லாம் ஆரியத்தையும் பண்ணிட்டு அதையும் விடாம இந்த பிரம்ம ஞானத்தையும் விடாம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள். இப்படி ஜீவன் முக்தர்கள் 2 பக்கம். ஒண்ணு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள், சில பேர் பாசிவா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தர்கள். இங்க சுரேஷ்வராமணியில என்ன பண்ணார், ஒரு பக்கம் ஆக்டிவா இருக்கிற ஜீவன் முக்தரை பத்தி பேசுவார். அவருக்கும் பிராரம்பம் இருக்கு, அவருக்கும் செய்கை எல்லாம் இருக்கு, அவரை பண்ண வேண்டிய காரியங்களை பத்தியும் பேசுவார். ஆனா 2 பேருக்கு என்ன காரணம்னா 2 பேரும் பிரம்மபாவத்திலேயே எப்பொழுதும் இருக்கும். எது பண்ணாலும் எது பண்ணா பிரம்மபாவத்திலேயே இருக்கும். அவர் ஆக்டிவா இருந்தா கூட அதனுடைய ரிசல்ட் இவர் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, எந்த ஆக்டிவிட்டினா கிடையாது, அவருக்கு அந்த ரிசல்ட்டை பத்தி பிரச்சனையா இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள்ல இது எப்படி சொல்லி இருக்குன்னா, அஜகர விருத்தி அப்படின்னு ஒரு விருத்தி இந்த ஞானிகளுக்குள்ள. அஜகர விருத்தின்னு ஒண்ணு, மதுகர விருத்தி அப்படின்னு 2 விதமான விருத்தினா அந்த செய்கையிலேயே இருந்து கொண்டு அந்த வாழ்க்கை முறையில இருந்து கொண்டு வாழ்க்கை முறை விருத்தினா. அஜகரம் அப்படின்னாக்க பைத்தான், அது மலப்பாம்பு. அது என்ன பண்ணும், ஏதாவது வந்ததுன்னா அது அடிச்சு சாப்பிடும், இல்லைன்னாக்கா அது பாட்டு அந்த இடத்துலயே உட்காந்து அது இறைய தேடி வீடுலாம் போகாது. அப்படி அஜகர விருத்தியில இருக்கக்கூடிய சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஏதோ வந்ததுன்னா கிடைச்சதை சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா அந்த தேகாத்ம அபிமானத்தை விட்டுட்டு அவ பாட்டுக்கு பிரம்ம ஞானத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. சில பேருக்கு மதுகர விருத்தி, அது என்னன்னாக்க தேன் வேணும்னா அவளே போவா, அங்கங்க போவான். சுவாமிஜி பரமாத்மாவுல ஒரு விசேஷமான ஒரு கதை சொல்லுவார். 2 சன்னியாசி இருந்தாலும் அந்த 2 சன்னியாசி போயிட்டே இருக்க ஒரு சன்னியாசி சொன்னாதான், நான் எந்த பணமும் எதுவுமே வச்சுக்க மாட்டேன், உலகத்துல நமக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் கூட செக்யூரிட்டிக்கு பயந்தாண்டாக்கா அவன் சன்னியாசியே இல்லை, அதனால நான் எங்க போனாலும் ஒண்ணுமே வச்சுக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போவேன், ஏதோ கிடைக்கிறத சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். இவர் சொன்னாதான், நீங்க கண்டது கரெக்ட், ஆனா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா, நான் எப்போதும் கொஞ்சம் பணத்தை வச்சுப்பேன், நான் ஏதாவது வேணும்னாக்க நமக்கு வேணும்ன்றது அந்த காரியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதனைக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், அவர் அந்த கொள்கையில ஃப்ரீயா இருக்கார், இவர் இந்த கொள்கையில ஃப்ரீயா இருக்காரு. 2 பேரும் போயிட்டே இருக்கிட்டு ஒரு பெரிய ரிவர் வந்துருக்கான். அந்த ரிவர்ல வெள்ளம் வந்த உடனே இதை நீந்தி முடியாது, இந்த பக்கம் போனா காடு, அந்த பக்கம் போனாதான் வில்லேஜ். இப்ப இவாளுக்கு பிடிச்சிக்கு போனான்னா இந்த 2 பேரும் அந்த பக்கம் போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்த உடனே அங்க ஒரு
ஜட்மெண்ட் வந்த உடனே இந்த மாதிரி நான் வேணா ரிஸ்க் எடுத்து உங்களை அந்த அக்கறைக்கு கூட்டிட்டு போயிடுறேன். பட் நான் வெறும போக முடியாது, நான் சம்பாதிக்க வேணாமா, நான் ரொம்ப கஷ்டம், எனக்கு காசு வேணும் அப்படின்னு. உடனே இந்த சன்னியாசி சொன்னா, உனக்கு காசு தானே போக வேணும், நாங்க தான் எங்க 2 பேரையும் கொண்டு போய் விடு அப்படின்னா. சரின்னு 2 பேரும் போன உடனே அவங்க இறங்கினோடனே இந்த சன்னியாசி ரொம்ப பெருமையா அந்த சன்னியாசியை பார்த்து சொன்னாலாம், பாஜால காசு இல்லைன்னாக்க என்ன ஆயிருப்போம், நான் தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. அவர் சிரிச்சாராம். நான் தான் சொன்னேன், சன்னியாசி எப்படி இருந்தாலும் காரணமே யாராவது ஒருத்த போட்டு போவா, ஏதாவது ஒரு இருந்தாலும் அந்த திருப்தியில இருக்காங்க இல்லையா. இப்படி 2 விதமான சன்னியாசிகள் இருக்காங்க. சில பேர் இப்படி அஜகர திருப்தியில இருக்கா, சில பேர் மதுகர திருப்தியில இருக்காரு. சரி, கீதையில இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஜீவன் முக்திக்கு லட்சணமா சொல்லும் போது ராகம் இல்ல, துவேஷம் இல்ல, அவன் சமபாவமா இருக்கா, எல்லாத்தையுமே அவன் சமமா பாக்குறான்னு சொல்லிட்டு இதே கர்மயோகத்திலேயே அதை பத்தி பேசியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, அந்த சாதனையா சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் பிரம்மமுக ஜீவன் முக்தனை பத்தி எதிர்ப்பு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஜீவன் முக்தியா ஒரு நாள் ஆகணும்ன்றதுக்காக படிக்கிறதுக்கு சாதனமா அது சொல்லியிருக்கு. கர்மயோகத்திலேயே உங்களுக்கு வந்து சமதர்சனம்லாம் அந்த சொல்லியிருக்காரு. வித்யா வினய சம்பன்னா பிராமணம் கவியர் அங்க முன்னாடியே சொல்லியிருக்காரு. பின்னாடி ஞானத்தை பத்தி பேசும் போதும் இந்த விஷயத்துக்கெல்லாம் மானாபமான யோகோ துல்லியா துல்லியா மித்திர அடிமற்ற யோகம் தான் பேசிக்கிறாரு. அப்படின்னா என்ன சொன்னா, ஞானின்ற ஆங்கிள் பார்க்கும் பொழுது அதை அவனுடைய விருத்தியா நம்ம புரிஞ்சுக்கணும். கீழே கர்மயோகத்துல சொல்லும் போது அதை ஃபாலோ பண்ண வேண்டியது புரிஞ்சுக்கணும். ஆக இது இப்ப ஆச்சாரியர்கள் வந்து இதெல்லாம் சிஷ்யனுக்கு தான் எழுதியிருக்காரு. அதனால இவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்க, இந்த ஜீவன் முக்தியை பத்தி அவர் பேசுறதெல்லாம் இது நமக்கு நம்ம பார்த்துட்டே வரணும்ன்றதுக்காக எழுதுறது, அது சாதனமா எடுத்துக்கணும். அதனாலதான் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தரை பத்தியும் பேசுறாரு, பேசிவா இருக்கக்கூடிய ஜீவன் முக்தியை பத்தியும் பேசிட்டு இருக்காரு. இப்படி ஆச்சாரியார் போது 434வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்தையே ரொம்ப நேரமா 426 ஆரம்பிச்சார் இந்த ஜீவன் முக்தியை பத்தி பேசுறதுக்கு. 444 வரைக்கும் விசாரமா ஜீவன் முக்தியினுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லிட்டே வர. அங்க எப்படி 2வது சாப்டர்ல 56வது ஸ்லோகத்துல சில பரிச்சய பாஷா கேட்டதுக்கு பதிலாக முழு சாப்டரையும் அங்க பேசினாரோ, அதே மாதிரி இந்த ஆச்சாரியால் அதை பண்ணதை வச்சுட்டு இங்க சொல்லிட்டு இருக்காரு. இஷ்டா நிஷ்டாந்தகம் பிராப்தௌ சமதர்ஷிபயாத்மனி உபயஸ்ர அதிகாரித்வம் ஜீவன் முக்தஸ்ய லட்சணம் அப்படின்னா, ஜீவன் முக்தனுடைய லட்சணம் என்ன, டெபினிஷன்னா என்ன அப்படின்னு, ஜீவன் முக்தனாக எப்படி இருப்பான் அப்படின்னா, இஷ்ட பிராப்தம் அனிஷ்ட பிராப்தம். உங்களுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடைத்ததே ஆனாலும் அன்பேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடைத்ததாயானாலும் ரெண்டுத்துக்குமே அவர் வந்து மாற மாட்டார். ஏதோ இன்னைக்கு கிடைக்குது சந்தோஷப்பட்டு அவர் பிரைஸ் பண்ணாரு, அவ்வளவுதான். சுகேஷு விகதஸ்பிரியா, சுகம் வந்தது ஆனால் அதுக்காக சந்தோஷப்படுறதுன்றது கிடையாது, துக்கம் வந்தது ஆனா இடுங்கி போறது கிடையாது. இதுதான் ஞானிகளுடைய லட்சணம். இஷ்டமான விஷயங்கள் சம்பிராப்தம், அப்போ ஒரே மாதிரி நிர்விகாரமான ஒரு நிலை, ஒரு விகாரமா அவர்கிட்ட ஒரு மாடிஃபிகேஷனும் அவர்கிட்ட ஏற்படாது. அனிஷ்டமான ஒரு அப்டக்கல்ஸ் வந்துருக்குன்னா கூட ஒண்ணுமே இல்லை. யாராவது ஒருத்தர் அவரை பிரைஸ் பண்ணாலும் சரி ஒண்ணும் கிடையாது, யாராவது அவரை திட்டினாலும் சரி அதுவும் ஒண்ணும் கவனத்துல எடுத்துக்கல. ஏதோ அவன் கோபம் அவன் திட்டிட்டு போறான், இதுல இருந்து அவன் ஏதோ நட்சி மூட்ல இருந்திருக்கான், அவன் யாரு திட்டு அப்படில நான் எதிர்க்க வந்தேன் திட்டான், அவன் ஹாப்பி அப்படின்னா. இந்த இவர் கிட்ட ஆந்திராமி கிளாஸ் எடுத்துட்டே இருப்பான் பசங்களுக்கு எல்லாம். இதுல கரூர்ல பாத்துட்டு இருக்க அந்த பின்னையில உட்கார்ந்து இந்த பசங்க எல்லாம் படிச்சுட்டு பண்ணான். படிச்சுட்டு போது ரோட்ல போறவங்க சைக்கிள்ல போகும்போது திட்டிட்டு போவாங்க. உடனே இந்த ஒரு பையன் அவர்கிட்ட சொன்னானா, இந்த மாதிரி டெய்லி வந்து கிண்டல் பண்ணோம்னா உள்ள வச்சுக்கலாமா கிளாஸ் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாராம், ஏன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்குல்ல நம்மள எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போனோம், அந்த சான்ஸ் நம்ம எதுக்குறாங்க, அவன் டெய்லி வரட்டும் கிண்டல் பண்ணட்டும் போட்டு அவன் சந்தோஷத்தை இருக்கு, நம்ம பாட்டி நம்ம காரியத்துக்கு போன எதுக்கு சொல்லணும். அந்த சாதனால இருக்கக்கூடிய சந்ததிகளிலே இப்படி இருக்காங்க, அந்த ஞானியினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அப்படி இஷ்ட பிராப்தியோ அனிஷ்ட பிராப்தியோ வந்தாலும் சரி துல்லியமா இருப்பாரு அவர். அதையேதான் சீதாச்சாரியர் மானா பமானயோ துல்லியா துல்லியோ மித்ர ஹரி பட்சயோ சர்வாத்மபரித்யாகி குணாதீத உச்சதே அப்படின்னு சொல்றாரு. அந்த குணாதீதர் இந்த குணங்களை எல்லாம் தாண்டிட்டார் அவர். அவருக்கு வந்து இந்த சத்தோ குணம் ரஜோ குணம் தமோ குணம் அப்படின்ற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டார். ரஜோ குணத்துல காம ஏச குரோத ஏச ரஜோ குண சமுத்பவா
இந்த காமம் குரோதம் இதெல்லாம் ரஜோகுணத்தினால்தான் வருது. சங்கா சஞ்சாயத்தை காமஹா அப்படின்னு சொல்ற. சத்துவகுணத்தினால என்ன வருதுன்னா ஞானம் வருது. அந்த ஞானமும் அவருக்கு தேவையில்லை, இந்த விஷயங்களும் தேவையில்லை. சமஸ்த அவளுக்கு தூக்கம் இருக்கும், அந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்படி 3 நிலையும் தாண்டின குணாதீதனானவன் எப்படி பாக்குறேன்னா மான அபமான யோகம். நீங்க யார் அவனை கிண்டல் பண்ணாலும் சரி, அவர் பிரைஸ் பண்ணாலும் சரி, அவர் ஒன்றும் மாறவே மாட்டார். அதையும் அதுக்காக இவர் சொல்லிட்டாருன்னு ஏதோ அவருக்கு ஆசை, என்ன பிரைஸ் பண்ணா அவருக்கு ஏதோ லாபம் இருக்கு போல இருக்கு, அவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறார். அவர் யாராவது திட்டினான்னா அவர் ஏதோ கோபத்துல இருந்தார், என்ன திட்டினார் அப்படின்னு ரெண்டுத்தையும் துல்லியமா நினைக்கிறவன் யாரோ அவன் தான் ஜீவன். இஷ்டம் பிராப்த சம்பிராப்தம் அனிஷ்ட சம்பிராப்தம் ரெண்டுத்துக்குமே சமதரிசிதையா ரெண்டுத்தையும் தன்னுடைய மனசுல சமமா பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு உபயத்துல ரெண்டுத்திலயும் மானத்திலயும் அவமானத்திலயும் சரி ரெண்டு வாயில நம்ம இருந்தோம், அந்த நல்லா சம்பாதிச்சோ இருந்தா, குடும்பத்தெல்லாம் கண்டிப்பா இருந்தா, நம்ம கிட்டதான் என் பேர்லதான் ரேஷன் கார்டு இருந்தது, எல்லாம் பண்ணோம். இப்ப என்னாச்சு, எல்லாம் ரிட்டையர் ஆயாச்சு, வீட்டுல உட்காந்தாச்சு, பையனுடைய ராஜ்யம் நடக்கிறது. பையனுடைய ராஜ்யத்துக்கு இது வரைக்கும் நீங்க அசட்டு தான், இப்போ லைபிலிட்டி தான், அதை புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க. சரியா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவர் புரிஞ்சுக்கலாம இது வரைக்கும் இப்போ அந்த கெட்டிலேயே இருக்க முடியுமான்னு இப்ப என்னாச்சு, ஒரு நாள் நம்ம அசட்டா இருந்தோம் இல்லன்னு சொல்ல, இப்ப லைபிலிட்டி தானே, இதையும் போட்டுக்கலாம். அப்ப இருக்கும்போது என்ஜாய் பண்றான், காதால இன்னும் எழுந்துக்கல அப்படின்னு கேட்டீங்கல்ல, இப்ப அவன் கேட்கறான் என்ன காதால இன்னும் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அதையும் பொருள்தான் ஆகணும். மானம் அபமானம் ரெண்டுத்தையுமே துல்லியமா நினைக்கிறது இல்லையா? இது நம்மளுக்கே அப்ளிகபிள் தான், ஞானிக்கு நினைச்சு பார்க்கணும். அது உபயத்துல 2 பக்கமும் அவர் என்ன பண்ணணும்னா அந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய அதிகாரித்துவம். இது 2 அவர் ஆக்ஷன்ல இருந்தாலும் அப்படிதான். 4 பேர் துட்டு கலெக்ட் பண்ணாருனாக்க ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் போய் தெளிவா கிட்ட சொன்னோம்னா என்ன பண்ணாரு அவரு, 4 கணிக்கால் வந்தாருனாக்கா அவர் சொல்லதான் சொல்லுவாரு. அவருடைய வேலை என்ன சொன்னாரு. அதனால இவர் என்ன எப்ப பார்த்தாலும் அதையும் கொடுத்துதான் ஆகணும். இவர் பிரவச்சனம் பண்ணும்போது எல்லா நாள்ல ஊர்ந்து நமஸ்காரம் பண்றாங்க. ஞானி பண்ண ஆத்மக்கியம் கட்டையே பூஜிக்காம ஆகணும். அதை பண்ணி அவருடைய போட்டோ வச்சு பூஜை காமிச்சுன்னா அதையும் ஒத்துட்டுதான் ஆகணும். இப்படி ஆக்டிவா இருக்கிற ஞானிகளுக்கு எல்லாம் 2 தான் வரதா வரும். இல்லையும் வரும், மானமும் வரும், அவமானம் வரும். எது வந்தாலும் இந்த ஞானிகள் எப்படி இருக்குன்னா அது 2த்தையும் புரிஞ்சுக்குவோம். ரைட்டு, இப்படிதான் இருக்கும். இது இல்லாம எப்படி இருக்கும், கேட்டாக்க யாருக்குதான் பிடிக்கும். நம்ம பண்ணிதான் காரியம் ஆகணும்னு கேட்கறேன், பார்த்தா அவளை பார்த்தா பரிவாதமா இருக்கு, இவருக்குதான் நான் கேட்கறேன், கேட்டா கொஞ்சம் மாத்திரம் குறவுதான், அதெல்லாம் பார்த்தா நடக்குமா, காரியம் நடக்கணும்னு பாக்குறது இதுதான் ஞானிகள் முடியும். இப்ப பிராக்டிகலா இதெல்லாம் பார்த்து சொல்றாங்க. மான அபமானையோ துல்லியமா மித்திர அரிபட்சயம், மித்திரன் அரி 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கட்டும் போவா இருக்கட்டும் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவர். இஷ்ட அனிஷ்ட அப்த சம்பிராப்தம், இஷ்டமான பொருள்களோ அனிஷ்டமான பொருள்களோ வந்த போதிலும் சமதர்ஷிதையா ஆத்மனி, ஆத்மால சமதர்ஷமா யார் பாக்குறாங்க உபயத்துல. இவரை இஷ்டம் வரும்போது இவர் குடிக்கல, அதே மாதிரி அனிஷ்டம் வரும்போது அதுக்காக வருத்தவும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய உபயத்திர அதிகாரித்துவம், ஒரு விகாரம் ஒரு மாடிஃபிகேஷனும் இவருடைய மாறுதல் இல்லாத நிலை. அவருக்கு எமோஷனல் டர்புலன்ஸே கிடையாது. நம்மள மாதிரி திட்டானாக்கா நமக்கு எமோஷனல் டர்புலன்ஸ் வந்துருது, அவருக்கு ஒண்ணும் கிடையாது, ஏதோ திட்டினான் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடியவர் யாரா, இதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் அப்படின்னு. ஜீவன் முக்தத்திய லட்சணம் இப்படி இருக்கிறது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இது நமக்கு ஒரு டீச்சிங். எது வந்தாலும் உடனே இடிச்சு போக கூடாது. அந்த காலத்துல பெரியவாள்லாம் சொல்லுவார், காரியத்தை கோடிடா வழியாட வச்சேன் சும்மா இல்லாத அப்பா அப்படின்னு ஒரு பெரியவர் இருப்பாங்க சொல்றதுக்கு. இப்படிதான் நம்மளுடைய வழக்கங்கள்லாம் வந்துருக்கோம். எல்லாத்தையும் துக்கத்தை வச்சுட்டு எவ்வளவு நாள் சொல்றது, 4 நாள் ஆச்சுனாக்க டிவி பார்க்க வேண்டியதான், எல்லாம் ஆக வேண்டியதுதான். இப்படிதானே போறது. இதெல்லாம் துல்லியமா இருக்கிறதுதான். இது ஜீவன் முக்தில இருக்க நேச்சுரலா வருது. ஏன்னா அவர் எப்பொழுதுமே பிரம்மபாவத்துல இருக்கான் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிரவൃத்தியில இருக்கக்கூடிய ஜீவன் முக்தன். இங்க ஆக்டிவ் ஜீவன் முக்தாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து பாருங்க, அதுக்கு இன்னொரு பிரம்மானந்த அந்தர்பகிர விஞ்ஞானம் ஜீவன் முக்தஸ்ய லட்சணம். இன்னொரு ஜீவன் முக்தர் இருக்காரு. இவர் எப்படி இருக்கான்னா பிரம்மானந்த ரசாஸ்வாத ஆசக்தா. அவருடைய ஆசை என்ன, இந்த பிரம்மானந்தத்துல மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தா தேவகந்தர்வானாம் ஆனந்தா தேயேஷம் தேவகந்தர்வானாம் ஆனந்தா தேயேஷம் பிரஸ்பதேரானந்தா அப்படின்னு இந்த ஆனந்தங்கள் எல்லாம் கிளாசிஃபை பண்ணி சொல்லியிருக்கு இதுல. அதுக்கு கடைசியா வரக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மா. வைதா பிரசக்தியேவாயம் தத்வா நந்தி பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இருக்கக்கூடிய இந்த பிரம்மா
பிரம்மானந்த ரசத்தை பிபரே ராமரசம் அப்படின்னு அந்த ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவங்க பிரம்மானந்தத்துல இருக்கோ அவன் எதை பத்தியும் அவனுக்கு கவலையே இல்லாம அவர்வாட்டு உட்கார்ந்துருக்காரு. பசி தானம் எதுவும் கிடையாது. அவர் எங்க இருக்காரு, அவரே சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. பிரம்ம ரசத்தை அனுபவிக்கிறார். ரசத்தை ஆஸ்வாதனம் சாப்பிடுறது. பிரம்மானந்தன் என்ற ருச்சியை அனுபவித்தலேயே ஆசக்த சித்தி, அதிலேயே ஆழ்ந்த சித்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த எண்ணெயே அந்த சன்னியாசிக்கு எதினாக அந்த சன்னியாசிக்கு அந்தர் பகிர் அவிஞானம். அவருக்கு உள்ளும் தெரியல வெளியிலும் தெரியல. அவர் ஆச்சாரியாருக்கு போன அவசர அப்படின்னு எதுக்கு ஒரு கண்டால் வந்துட்டான். அது விஸ்வநாதர் காசி விஸ்வநாதரே வந்துட்டாரு. அவசர நகரு எங்க ஆச்சாரியார் குளிச்சுட்டு வராருன்னு சொன்னார். அவன் பார்த்து கேட்டாங்க, நீ எதை நகர சொல்ற? ஆத்மாவை நகர சொன்னாக்கா ஆத்மா எங்க இருக்கிறது, அதை நகர்த்த முடியாது. என்னால தேகத்தை நகர்த்த சொன்னாக்கா தேகாபிமானம் உனக்கு இன்னும் போலன்னு இருக்கிறது. தேகத்தை சொன்னா நான் நகர்ந்துறேன் சொன்னா ஆச்சாரியத்தை இப்பேற்பட்ட ஒரு நாள் சண்டாலோசு திஜோசு அது பெரிய கடப்பாடிகளா இருக்குன்னா சண்டாலன் ஆத்மா. இந்த அறிவு யாருக்கு இருக்கா அவர் தான் இக்கேஷா மணிஷா மம. இதுதான் என்னுடைய என்ன சாங்கமா அவர் காலில் வந்தார் அப்படின்ற கதையினால அவருக்கு என்ன தெரியுதுன்னாக்க அந்தர் பகிர்ல அவெல்லாம் பிரம்மத்தை மாத்திரம் தான் பாக்குறான். அந்த வேதாந்தத்தை மாத்திரம் யாருக்கு அறிவு இருக்கோ அவளை மாத்திரம் தான் பாக்குறான். அந்தர் யாரு உள்ள இப்படி இருக்காரு சண்டாலனா அதெல்லாம் பாக்குறது இல்லை. இவருக்கு என்ன பாடியும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மரசத்தை மாத்திரம் தான் அறியக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஆச்சாரியம். அப்படி ஆக்டிவா இருக்கும் பொழுது கூட அவர் இந்த மாதிரி உள்ளேயும் வெளியிலையும் என்ன நடக்கிறதுன்னு இது கூட தெரியாத பிரம்மானந்தத்தையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானிகள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் இது ஒரு ஜீவன் முக்கிய லட்சணம். ஜீவா எதுவுமே இல்லாம அவ்வாறு உட்கார்ந்துக்க வேண்டியது, கிடைச்சா சாப்பிட வேண்டியது அஜகர திருப்தியில இருக்கக்கூடியவர்கள். இப்படி இந்த இடத்துல இவர் பேசிவ் ஜீவன் முக்கிய முதல்ல ஆக்டிவா இருக்கிற பத்தி சொன்னாரு. இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பிராப்தி வந்துன்னா அவர் ஆக்ஷன் பண்ணதுனாலதான் வந்தது. இங்க எப்படி நான் ஒரு ஆக்ஷன் அவர் பண்ணல, வெறும் பிரம்மானந்த ரசாத்வாத ஆசக்த சித்ததையா அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய எதே அந்தர் பகிச்ச விஞ்ஞானம். இவருக்கு வெளி விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம்னா எதுவும் கிடையாது. அவர் பாட்டு இருக்காரு. இதுதான் ஜீவன் முக்தனுடைய இன்னொரு லட்சணத்தை சொன்னார். அதே மாதிரி அடுத்து சில புத்தகத்துல ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்னு சொல்லிருக்காரு. சில புத்தகத்துல ஈஷத்தையே தான் போட்டிருக்காரு. தேகேந்திரியாதோ கர்த்தவ்யே. இந்த தேகம் இந்திரியம், உடலும் இந்திரியங்கள் இருக்கு. இதனால செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கு அவருக்கும் இல்லையா. ஞானினா அவருக்கும் காத்தால எழுதுக்கணும், உடம்பு சுத்தி தான் பண்ணணும். அவரும் எல்லாத்தையும் சில பேர் அப்படியே ஒண்ணுமே பண்ணாம அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ரோட்ல உட்காந்துவோம், குடிநீர்ல போறப்பா இப்படி எல்லாம் நம்ம கேட்கணும். ஆனா நைஷ்கர்மிய சித்தியில நம்ம சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, சாதாரணமா ஆத்ம ஞானம் வந்தவன் எதேஷ்டாச்சாரணம்ங்கிறத ஒதுக்க முடியாது. அது மாதிரி யாராவது பிறந்தவா இருக்கலாம், அவளை சொல்லல. ஆனா சாதாரணமா இப்படி நல்லா தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதாந்தத்தை படிச்சு அதன் மூலமா ஞானம் வந்தவன் ஒரு காலமும் எதேஷ்டாச்சரணம் அந்த இஷ்டத்துக்காக இருக்கவே மாட்டான். அவன் 4 பேர் பாக்குற மாதிரிதான் எப்போதும் வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பான் அப்படின்னு அதை சொல்லிக்கிறார். அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான். எல்லாம் எப்படி இருப்பாங்க, இப்படி இருக்கணுமோ அப்படி ஊருக்காக வேண்டி எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். பூஜை கீஜை எல்லாம் பண்ணிட்டு மணி அடிச்சுட்டு எல்லாரையும் உதாரணம் பண்ணிட்டு அப்படிதான். ஏன்னா அதுதான் அவருடைய வழக்கம். அவர் வழி அப்படி அந்த வழியிலிருந்து அவர் பண்ண எதேஷ்டாச்சரணம் இஷ்டத்துக்கு அவர் இருக்க மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அப்படின்னா என்ன இருக்கும், அவருக்கு தேகேந்திரியாதோ கர்த்தவிய விஷயம் இருக்கு. தேகத்தோடையும் இந்திரியத்தோடையும் சம்பந்தம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. தேகேந்திரியாதோ கர்த்தவியே ஆனா அவருடைய பண்றதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் பண்ணும் பொழுது அகமம அபிமானம் இல்லாம அது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண, நான் செய்கிறேன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அந்த எண்ணம் அவருக்கு கிடையாது. இது எல்லாத்துக்காக நான் உழைக்கிறேன், என்னுடைய சூழலுக்காக நான் சொல்லறேன் அப்படின்றது மமபாவம் இருக்கு. அதுவும் கிடையாது. அவள் எழுதப்பட்டா இது உலகத்துக்காக அவளுடைய கடமை இது அப்படின்னு அகமம அபிமானம் இல்லா அகங்காரமும் மமகாரமும் இல்லாத செய்யக்கூடிய கர்மாக்கள். தேகேந்திரியாதோ கர்த்தவ்யே மம அகம்பாவ வர்ஜிதா. அவ எப்படி இருக்காங்க, ஔதாசீன்யேன யஸ்திக்கே யஹா ஔதாசீன்ய எதிரியும் சம்பந்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரியும் சம்பந்தப்படாமல் இருந்துச்சுன்னா அவளுக்கு ராகமோ கிளேசமோ அபேட்சையோ இல்லை.
ஆசை, இதை பண்ணலைன்னா எனக்கு கோபம் அப்படின்னு ராகத்வேஷமோ, இது இந்த எதிர்பார்ப்புகளோ நம்பிக்கைகளோ இதெல்லாம் எதுவுமே இல்லாத அவர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஔதாசீன்யம்னு பேரு. இது எதுலயும் உங்களுக்கு ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது. எவாடியாக உட்கார்ந்துருக்கீங்க, அவ்வளவுதான். எந்த எதிர்பார்ப்பும் யார் என்ன சொல்ல போறா, என்ன அவர் வின் பண்ணணும், இவர் வின் பண்ணணும், என்ன லாய்ச்சி பேசணும், என் பையன், அதெல்லாம் கிடையாது. அவர் வாடி உட்கார்ந்து இருக்காரு, இருக்கிற காலத்தை ஓட்டணும் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஞானிகள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன ஔதாசீன்யம் வந்து அவரு இருக்காரு. ஆனா கூட அவெல்லாம் என்ன பண்ண ஆக்டிவா இருக்காங்க. இப்ப மனம் நடத்துறாருனாக்க ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் படத்துல இருக்கிற கிங்கர சமையல் சாப்பாடு போகணுமே. அப்படி பண்ணணும்னா அவன் என்ன பண்ணுவான், அவர் எப்ப பார்த்தாலும் அந்த ஜிஓ என்ன பண்ணுவார், வந்து சொல்லிட்டே மணி இல்ல நீங்க தான் பண்ணணும். இவர் ஒரு விஜய் யாத்திரை போய் தான் ஆகணும். போய் அங்கெல்லாம் பண்ணி அப்பதான காரியம் நடக்கும். அது நடந்ததுனால உலகத்தில் இருக்கவாளுக்கே இல்லாது. அப்படின்னா என்ன இருக்கும், அவருக்கு அபிமானம் இல்ல. இந்த காரியத்தை நடத்துறதுக்காக நம்ம ஜிம்யானந்தா அழகா சொல்லுவார். அவருக்கு ஒரு ஜிம்மை அமைக்க ஆரம்பிச்ச உடனே கிண்டல் கொண்டாரு, என்னையே சம்சாரி ஆக்கிட்டீங்க, நீங்க ஜிம்மை அமைச்சிருக்கா, இப்ப நானும் ஓட வேண்டியதாகி போச்சு சென்னையாக்கி என்ன. அவ என்ன பண்ணா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சா, ஜிம்மையா சென்ட்ரல் மிஷினரி ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிசிஎம்சி ஒண்ணு ஆரம்பிச்சேன். அங்க பார்த்தா என்ன, எப்ப பார்த்தாலும் அங்க நிறைய பிரம்மச்சாரிகளுக்கு எல்லாம் ட்ரைனிங், நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுக்கணும், நிறைய பேர் கிளாஸுக்கு வரவா, இவாளுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் எக்கச்சக்கமா அவருக்கு செலவாகும்னா எப்போ அவர் வந்தாலும் டூர்ல அவர் வந்த உடனே இந்த சிசிஎம்சி மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு சிசிஎம்டி அவர் என்ன பண்றாரு, திரும்பி ஓடும் அப்படின்னு சொல்றாரு. அவர் இந்த சிசிஎம்டி சொல்றாரு. அவன் மாதிரி பண்ண உடனே ஓடான். இப்படி ஜீவன் முக்தர்களாக இருந்தாலும் சன்னியாசிகளா இருந்தாலும் நடக்கணும், மனம் நடக்கணும்னா என்ன பண்றது, அவருடைய ஜீவோக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சொல்ற பிரச்சனையை சொல்றதுக்கு தான் தெரியும். அதனால வந்தோடனே அவர் சொல்லிட்டாரு, 5 லட்சம் ரூபாய் செலவாக்கலாம், இப்படி செலவாச்சு. நீங்க பாட்டுக்கு அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை ஒத்துட்டீங்க, அந்த கும்பாபிஷேகத்துக்கு இன்னைக்கு தேதியில 12 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு. இப்ப என்ன பண்ண பார்த்தாச்சு இல்லையா? இப்படி கர்த்தவிய விஷயங்கள் அவளுக்கும் இருக்கு, தேகேந்திரியாத கர்த்தவியம். ஆனா அவளுக்கு என்னன்னா அபிமானம் இல்லாம அதை பண்ணி சொல்லுங்க. அதுதான் வித்தியாசம். அந்த ஜீவன் முக்தா இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதனால எனக்கு பேர் வரணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த காரியம் நடக்கணும், அந்த கோயில் நடக்கணும், அந்த கோயில கும்பாபிஷேகம் நிறைய ஜனங்கள்லாம் அங்க வரணும், அங்க நல்ல பிரவச்சனங்கள்லாம் நடக்கணும், அந்த பஜனைகள்லாம் நடக்கணும், அங்க கிளாஸ் எல்லாம் நடக்கணும், அங்க இருக்கிறவெல்லாம் முன்னுக்கு வரணும் அந்த கிராமத்திலையும். அப்படின்றது தவிர அவளுக்கு வேற ஒண்ணும் எண்ணமே கிடையாது. இப்படி தேக இந்திரியாதோ கர்த்தவியே மமம் அகம் பாவ வர்த்திதா, மம பாவம் அகம் பாவ வர்த்திதாவா எடுத்துக்கொண்டு ஔதாசீன்யேன இது எதுலையுமே அட்டாச் ஆகாம யார் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறானோ ஜீவன் முக்தமா இஷ்யதே. உடல்ல இந்திரியங்கள்ல செய்ய வேண்டிய காரியங்களை என்னுடையது நான் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத சாட்சியா இருந்து கொண்டு யார் நிலைபெற்று இருக்கிறானோ அவன் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொன்னார். அவன் என்ன எதையும் பத்தி கவலை, இமகம் சாது நான் கலவம் இமகமகலவம் இது, நான் இது பண்ணிருக்கலாமே, நான் இது பண்ணாம போயிட்டேன்ற ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அவ இந்த வர்த்தமான காலத்திலேயே இருந்து கொண்டு என்ன கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். வித்யாத்மனோ யஸ்ய பிரம்மபாவஸ்து தேவலான் பவவந்தவி நிர்முக்தா அஜீவன் முக்த இஷ்யதே. யஸ்ய ஸ்ருதேஹே பலம், ஸ்ருதியினுடைய பலத்தினால ரொம்ப முக்கியமாக ஏற்பட்டார். இப்படி இந்த பிரம்ம ஞானம் வருது அப்படின்னாக்க இன்னைக்கு ஆகமம் அந்தரேன அப்படிங்கிற ஒரு இந்த வேதாந்தம் படிக்காம யாரும் ஞானி ஆகிட முடியாது. அப்படி யாராவது இப்ப பிறந்தவரையும் ஒரு ஞானியா இருந்தா அவர் பூர்வ ஜென்மத்துல நிறைய சாஸ்திரத்தை படிச்சிருக்கான்னு, ஆகமம் இல்லாம வேதாந்தம் படிக்காம ஒரு ஞானி ஆகுன்றத ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆச்சாரியார். ஸ்ருதியினுடைய பலத்தினாலதான், அதனாலதான் எங்கேயும் போடுறாரு. ஸ்ருதியினுடைய வேதாந்தத்துல தத்துவமத்தியாதி ஸ்ருதி பலத்தினாலதான் ஒருத்தனுக்கு என்ன வருது, யார் ஒருவருக்கு ஆத்மனஹா இந்த ஆத்மாவில பிரம்மபாவா விஞ்ஞாய, பிரம்மபாவம் ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்ற தத்துவமத்தியாதி வாக்கியத்துல இந்த விஞ்ஞானம் வந்தாதான் ஞானியா ஆக முடியும். வேற எந்த ஒரு உபாயமும் கிடையாது. ஏன்னா ஞானாதேவது கைவல்யம் சொல்லியிருக்காரு. அத பாகத்திய வன்னிவன் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மபோதத்துல கூட ஞானத்தினால மட்டும்தான் இது வருமே தவிர அந்த அந்நிய உபாயன வராது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது.
படிச்சு இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அறிவு நமக்குள்ள வரணும். இப்படி படிச்சாதான் இப்படி அநேக கால சிரவணம் பண்ணணும். இப்படி இது கூட ஒரு ஜோக் சொல்லுவார், அதே சொல்லியது கற்க கதற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தர அப்படின்னு. கற்க கதற இதான் சிரவணம். நீங்க படிக்கிற காலத்திலேயே நல்லா சிரவணம் பண்ணிக்கணும். நல்லா பிரம்மத்தை பத்தி பேசும் பொழுது அது ஏதோ ஒண்ணு இல்லாம நல்லா கூடவே இருந்து ஊடி கவனிக்கணும். பண்ணிட்டு கற்பவை கற்றபின் கற்க கதற கற்பவை கற்றபின் கற்றபின் என்ன பண்ண அதை மனநம் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க அதை பண்ணி அந்த சிரவண மனன நிதித்தியாசனம் தீர்க்கமா பண்ணோடனே நிற்க அதற்கு தக அப்படின்னா நிதித்தியாசனம் அதுலயே நிக்கணும், அந்த பிரம்மபாவத்திலேயே நிக்கணும் அப்படின்னு சொல்லி. மிச்ச படிப்பெல்லாம் அப்படி எப்படின்னு பரமாத்மா அழகா சொல்லுவாரு. மிச்ச படிப்பெல்லாம் என்னன்னா அந்த வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே, அந்த செமிஸ்டர் ஓவர். அடுத்த செமிஸ்டர் இருக்குங்க, அந்த புத்தகம் என்ன பண்ணாங்கன்னா கற்க கதற கற்பவை கற்றபின் நிற்க இடைக்கு தக அதை நீங்க என்ன சொல்றீங்கன்னா இடைக்கு போட்டுக்கலாம். ஆனா இந்த நாலேஜ் அப்படி கிடையாது. இது நாலேஜ் எப்படின்னா சிரவண மனன நிதித்தியாசனத்தினால ரொம்ப நாள் பிராக்டிஸ் பண்ணி 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 பண்ணிதான் அந்த ஆத்மனஹா பிரம்மபாவகா விஞ்ஞானம் ஏற்படுது. அப்படிப்பட்ட விஞ்ஞானமா சுதேகே பல சுதியினுடைய உபதேசத்தினால தன்னுடைய ஆத்மாவில அந்த பிரம்மபாவம் எவனுக்கு அறியப்பட்டதாக ஆகிறதோ அவனுக்குதான் பவபந்த விதருமுக்தா. அவனுக்குதான் இந்த சகல பிராந்தியும் சூன்யமாகும். பாக்கி பேருக்குன்னா இந்த உலகம் என்னைக்காவது ஒன்னா நிஜமாக தோணிவிடும். அவனுக்கு ஒரு நாளை திருப்பி போனாது. இது நெருப்புல நல்லா தீங்கி போன மாதிரி இந்த உலகம் அவனுக்கு காதால இருந்தோன்னு இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் அந்த கணக்கிலேயே வராது. அப்படி இந்த பவபந்தத்திலிருந்து நிர்முக்தா அப்படின்னாக்க விடுதலை அடைந்தவன். இவன் எவன் ஒருவன் இந்த பிறவித்தலையிலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறானோ ஆஹா ஜீவன் முக்தா இச்சவே, அவனதான் ஜீவன் முக்தர் என்று கூறப்படுகிறான் அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் இந்த மூலாக்கியானம் நாசமாகணும். அவனுடைய அஜானமானது இந்த உலகம் இதுவும் இந்த அனாத்மா, இந்த அனாத்மா இந்த தேகமும் அனாத்மா, இந்த உலகமும் அனாத்மா, இருக்கிறது ஆத்மா ஒண்ணுன்னா இதுக்கும் அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் போகும். இப்படி இதுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய அந்த அஜானம் இருக்கு இல்லையா, அது நாசமாகணும். அந்த அஜானம் நாசமாயிடுச்சுன்னா சகல பிராந்தி சூன்யா அப்படின்னு சதுர பார்த்து அதுக்கு அர்த்தம் எழுதியிருக்காரு. பவபந்த விமுக்தாக மூலாஜான நாசா சகல பிராந்தி சூன்யா சகா அப்படின்னு. அப்படிப்பட்டவன் தான் ஜீவன் முக்தா இச்சதே என்பவன் தான் ஜீவன் முக்தர் என்று கூறப்படுகிறான் அப்படின்னு சொன்னார். இப்போ 436ல அவர்கள் தேகேந்திரியாதே மம அகம் பாவ வஞ்சிதான்னு சொன்னார். அதே அகம் மம பாவ வஞ்சிதா அதே வச்சுட்டு இன்னொரு ஸ்லோகத்தை வேற மாதிரி இதம் பாவம் அகம் பாவம் இல்ல மம பாவம் இல்ல இது இதுன்னு இருக்க அதுல ஒருவேளை உண்மை இருக்குமா அதுவும் கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு எழுதிட்டார். இவருக்கு அகம் எழுதினார், மம எழுதினார் அப்படின்ற உத்தமமான ஞானிக்கு காப்பாற்றுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அப்படி ஏதாவது ஒரு மைண்ட் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஞானியா இருப்பவருக்கு கண்ணு காதுகள்லாம் வேலை செய்யணும். அதை அவர் சேனலைஸ் பண்ணி ஆகணும். பிராரப்தம் வந்தாத்து அவருக்கு இந்த ஆக்டிவ்னஸ் வருது. அங்கதான் பிராரப்தம். ஞான விதேக முக்தி வர வரைக்கும் அவருடைய பிராரப்தனுடைய பலத்தினால் அவர் ஆக்டிவா இருக்க வேண்டியிருக்கு. இப்படி இந்த பிராரப்தம் அது சொல்லக்கூடாது. இதுக்கு அடுத்த டாபிக் அதுதான். இப்படி இந்த ஆக்டிவ் பாசிவ் ஞானி நீங்க ஏன் பிரிக்கிறீங்கன்னா பிராரப்த பலம் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் முக்தனா ஆக்டிவா இருந்துதான் ஆகணும். தேகத்துல இருக்கிறதுனால பிராரப்தம் இவனால உட்கார முடியாது. அவருக்கு நான் அந்த காரியத்தை பண்ணேன், நான் அது பிராரப்தம் தான் அதுக்கு பதில் நான் சொல்ல போறாரு. அவர் தேகேந்திரியேஷு அகம் பாவா இதம் பாவஸ்ததன்யகே யஸ்யனோ பவதக்வாகி சஜீவன் முக்தயிஷ்யதே. தேக இந்திரியேஷு உடல்களிலும் இந்த இந்திரியத்திலையும் அகம் பாவா நான் என்ற எண்ணம் அது கூடவே கூடாது, நான் என்ற எண்ணம். அதே மாதிரி தன் அந்நியக்கே இவைகளிலிருந்து பிரிச்சு இதை பார்த்தோன்னா இது இது அப்படின்னு தன்னை விட வேறான இருக்கிறதுலாம் இது இதுன்ற இந்த பாவமும் இருக்கு. இந்த வேற்றுமையும் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஞானம் வரலன்னு அர்த்தம். எப்படி அகம் பாவம் இருக்கக்கூடாதோ மனோபாவம் இது புரியாது. ஆனா இதம் பாவமும் இருக்குமே அவனுக்கு அப்படின்னு கேட்டா இந்த இதம் பாவமும் இருக்காது. அவன் என்ன பண்ணான்னாக்க எல்லாத்தையும் ஈஸ்வரனா தான் பாக்கலாம். சர்வம் எதையம் ஆத்மா எதை ஆத்மாதான் எல்லாமா இருக்கு அப்படின்னு பாக்குறதுனால அவனுக்கு இதமும் கிடையாது, இதமும் கிடையாது. அகம் இந்த உலகத்தை பாக்குறதுல நான் எங்க இருக்கிற பரப்பிரமோன்னு பாக்குறான், அதனால அதுவும் கிடையாது அந்த சாதனுக்கு. இப்ப என்ன ஆச்சு, அகம்பாவமும் கிடையாது, இந்த உலகத்துல எதுவுமே மமா கிடையாது தெரியாச்சு. இதமும் இருக்கான்னா அதுவும் கிடையாது.
இதம்பாவனை இந்த இதம்பாவமும் இருக்கக்கூடாது, இந்த வேற்றுமையும் அவனுக்கு தெரியக்கூடாது. அந்த வேற்றுமை தெரியற வரைக்கும் அவர் ஞானி இல்லை. இந்த வேற்றுமை இன்னும் தெரிஞ்சதுன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நிதி தியாகம் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம். ஏன்னா அவர் நல்லா படிச்சிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நிதி தியாகம் தேவை. அது அவருக்கு சொல்லிக்கணும். தேகேந்திரியேஷு இதம் பாவா ததன்யக, உடல் இந்திரியன்னு எப்படி அகம்பாவமோ அது அந்நியக, அவற்றிலிருந்து பிரித்ததான இந்த இதம்பாவமோ என்ற வேற்றுமையும் எப்பொழுதும் அவருக்கு வரக்கூடாது. அவருக்கு வரதெல்லாம் என்ன இருக்குன்னா, அப்ப எப்படி அவர் பாக்குறாங்கன்னா நம்ம பெரியவாள் நம்ம பேசும்போது தெரியாது அவளுக்கு, நம்ம தோட்ட தெரியுதான்னு பாருன்னா அவளுக்கு அதுக்கு பேரு கவுன பிரச்சயம் பேரு. அவளுக்கு இந்த வித்யா பிரச்சயம்னு தெரியும். நம்ம பேசுறது கேட்கறதெல்லாம் அவர் சிரிச்சுதான் இருக்காரு. இவனுக்கு இன்னும் நாலேஜ் வந்ததுன்னா இந்த கேள்விதான் கேட்க மாட்டான்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கவுனமா அவளுக்காக இறங்கி வந்து அவர் சொல்லும் சொல்லும். ஆமாப்பா என்ன சொல்றது அப்படின்னா எனக்கு நமக்காக அவ இறங்கி வந்து சொல்லும். அந்த சொல்லும் பொழுதே அவளுக்கு தெரியும் அவ இறங்கி வந்து பேசுறா அப்படின்றது. இப்படி கவுன பிரச்சயமா இருக்க ஜீவன் முக்கிய அப்படின்னா என்ன சொன்னா அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக பேசிக் கொண்டிருக்காரு. அவளுக்கு எப்பொழுதுமே சந்தேகமே கிடையாது. அந்த வேதாந்தத்திலேயோ பிரம்ம பாவத்திலேயோ அவளுக்கு சந்தேகமே இல்லை. ஆம் பிரம்மா அப்படிங்கிற புத்தி அவளுக்கு திருடமா இருந்துட்டே இருக்காங்க. அதனால சுவாமி எப்பொழுதும் அவளுக்கு வரவே வராது. அப்படி யார் வராமல் இருக்கின்றாரோ ஜீவன் முக்தா இச்சது, அப்படிப்பட்டவரை தான் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டது. இன்னொன்று சொன்னாங்க, பிரம்மணோர் வேதம் கதாபி பிரம்ம தர்க்கயோ விஜயாயோ விஜானாதி சஜீவன் முக்தயிஷ்யதே. இப்படி எல்லாம் அந்த ஜீவன் முக்தரை பார்த்து பாருங்க ஆச்சாரியா. எந்தெந்த ஆங்கிள் வேணுமோ அந்தந்த ஆங்கிள் சொல்லி நமக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமா அது திடப்பட்டுட்டே இருக்கணும். அந்த ஜீவபிரம பாவத்தை பார்க்கணுன்றதுக்காக அவருடைய ஆசை. பிரம்மனோ வேதம் பிரத்யக் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவர், பரா அப்படின்னா வெளியில இருக்கக்கூடியது. பிரத்யக் பிரம்மனோ பிரத்யக்கா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான். ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வேற, வெளியில இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வேறையான ஜீவ ஈஸ்வர பேதம் இல்லை. அங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை. இப்ப அடுத்தது கதாபி பிரம்ம சர்க்கியோ, சார் ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் பேதம் பண்ணலாமே அப்படின்னா இந்த வைதிகள்லாம் என்ன சொல்றதுன்னா, ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் இல்லை, ஜீவனுக்கும் ஜெகத்துக்கும் பேதம் இல்லை, ஜெகத்துக்கும் ஈஸ்வரனுக்கும் பேதம் இல்லை. ஏன்னா இருக்கிறது என்ன இது சொல்றதுக்கு ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மா. இந்த சொகத பேதம் இல்ல, விகித பேதம் இல்ல, விஜாத்திய பேதம் இல்ல, சஜாத்திய பேதம் இல்ல நம்ம சொல்றோம். அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, வைதிகள்லாம் என்ன சொல்றா இருக்கு, வேதங்கள் இருக்கு அப்படின்னு. அவ என்ன சொல்றா, ஜீவன் வேற ஜெகத் வேற, ஜெகத் வேற ஈஸ்வரன் வேற. இவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மேல உட்கார்ந்து இருக்கா. நீ மூணையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. நீ வேற அவர் வேற. அப்படிதான் உபாசனை பண்ணணும். உபாசனாலே என்ன வேற யாரும் உபாசனை பண்ணணும். ஜீவ ஜெகத் வேதம், ஜீவ ஈஸ்வர வேதம், ஈஸ்வர ஜெகத் வேதம் அப்படின்னு இந்த வேதத்தை சொன்னாங்க. ஆச்சாரியால் வேதத்தை கட்டிக்கிறாங்க. பிரம்மனோ வேதம், இந்த வேதமே கிடையாது ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும். அதனாலதான் பரமாத்மா என்ன சொல்லுவாரு, இப்படி புரிஞ்சுக்காதீங்க இந்த ஸ்லோகத்தை. பிரத்யக் அப்படின்னாக்கா அந்தராத்மா, பிரம்மனா அப்படின்னாக்கா மகாத்மா. இது என்ன இந்த பிரபஞ்ச ஆத்மா அனாத்மா. இப்போ இது மூணுத்துல இருக்கிற ஆத்மாவை மட்டும் ரிலேட் பண்ணிடுங்க. இந்த அணை எடுத்துங்க, இந்த அந்த எடுத்துருங்க, அங்க இருக்கிற மகாவை எடுத்துருங்க. இருக்கிறது என்னவோ ஆத்மா, அதுதான் ஏகம். என்ன பிரஜையா யோகிஜானாதி, இந்த பிரஜையில யார் அதை தெரிந்து கொள்கிறீர்களோ ஜீவன் முக்தயிஷ்யதே அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஆத்ம பதத்தை மட்டும் பண்ணிருங்க. இந்த ஜீவாத்மால இருக்கக்கூடிய அந்தராத்மால இருந்து ஜீவ அந்தரத்தை எடுத்துருங்க. பரமாத்மா மகாத்மா சொல்ற இடத்துல பரமையும் மகத்தையும் எடுத்துருங்க. இந்த பிரபஞ்சாத்மா இந்த அனாத்மாவா இருக்கக்கூடியது இந்த அண்ணன் வெளியில எடுத்துருங்க. எடுத்துட்டா எல்லா ஆத்மாவும் ஒண்ணுது, இருக்கிறது ஒண்ணுதான், எந்த பேதமும் கிடையாது. பிரம்மனோ வேதம் கதாபி பிரம்ம தர்க்கயோ விஜயாயோ விஜானாதி சஜீவன் முக்தயிஷ்யதே. யார் ஒருவன் யா பிரஜையா விஜான பிரஜையினால என்ன பண்ண பிரத்யேக் பிரம்மனோகோ பேதம், அதே மாதிரி பிரம்ம சர்க்கையோகோ பேதம். இது ரெண்டுத்தையும் ந அப்படின்னு தெரிந்து கொள்கிறானோ இல்லன்னு தெரிஞ்சுனா அவன் தான் சகா ஜீவன் முக்தா இச்சது.
பிரத்யேகாக உள்ள இருக்கக்கூடியதாகவும் வெளியில இருக்கக்கூடிய பிரம்மத்திற்கும் வேதம், அதே மாதிரி பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கக்கூடிய வேதம், இது ரெண்டும் இல்லைன்ற ஒரு அறிவோட பிரச்சனையா தெளிந்த இந்த அறிவுனால அதாவது ஒருபோதும் இல்லை அப்படின்னு யார் தெரிந்து கொண்டிருக்கிறானா ஆஹா ஜீவன் முக்த இஷ்டத்தே அப்படின்னு. இந்த ஜீவன், இந்த பெருமாள், இந்த சின்ன ஆளு, இந்த உலகம், இதெல்லாம் அஜானத்தினுடைய தோற்றத்தினால வந்துதான். அந்த அஜானம் நசிச்சு போச்சுன்னா இந்த மூணு தோற்றமுமே ஏற்படாது அப்படின்னு சொல்றேன். இதுக்கு என்ன வழி அப்படின்னா உலகத்தையே நீங்க பிரம்மமா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிரம்மமான்னு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் இருக்கிறது பிரம்மம் தான், பாக்கி எல்லாம் தானா வெளியில போயிடும் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல கர்மா உபாசனைகள்லாம் அந்தந்த வழியில எடுத்துட்டு வந்து கடைசியில இந்த ஜீவன் முக்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வந்துருது. அப்படின்னா இந்த வேதத்தை இல்லாத ஒரு தன்மையாக யார் இருக்கிறாரோ அவர் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு. சாதுவே பூஜ்யமானேஸ்மின் வீஜ்யமானேசி துர்ஜனை சமபாவோபவேத்ய சஜீவன் முக்தைஷ்யதே. சாதுவிகி பூஜ்யமானே அஸ்மின். முதல்லயே நம்ம தத்துவபோதத்துல பார்த்தோம், ஞானியும் பிராரப்த வச்சா கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்க. ஞானிக்கும் பிராரப்த வச்சா கர்மாவை பண்ணிட்டு இருந்தால் அவருக்கும் நிந்த வரும், அவருக்கும் ஸ்துதி வரும். அவர் ஏதாவது நல்ல காரியம் பண்ணா என்னமா பண்ண அப்படின்னு சொல்ல போறோம். அவர் ஏதாவது பண்ணாங்க எப்ப பார்த்தாலும் பண்ணோம்னா அவரையும் யாராவது நிந்த பண்ணதான் போறாங்க. அதெல்லாம் கர்மாவுக்கு உண்டான பலன் அவருடைய உடம்புல ஒட்டிதானே ஆகணும், அது எங்க போகும் அப்படின்னு கேட்ட போது அவர் என்ன சொன்னாரு, யார் யார் இவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி பண்றாலோ அவளுக்கு இவர் பண்ற இவரை பிரைஸ் பண்ணதனுடைய புண்ணியங்கள் தான் அவனுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. தர்மா தர்மம் இல்லாம ஒட்டாம இருக்காது. சரீரம் தர்மா தர்மங்கள் அந்த காரண சரீரத்திலயும் ஸ்தூல சரீரத்திலயும் ஒட்டதான் விட்டோம். அது எப்படி போகும்னாக்க யார் யார் இவாளை நமஸ்காரம் பண்ணி பண்றாளோ அவளுக்கு அவருடைய புண்ணியங்கள்லாம் போறது, யார் யார் இவர் கெட்டுறாளோ அவளுக்கு இவருடைய பாதங்களும் போறது அப்படின்னு சொன்னார். இப்படி சாதுபிகி பூஜ்யமானே அஸ்மின் பீடியமானே துர்ஜனை அப்படின்னா அதுக்கு நல்லவர்களா இவர் பூஜிக்கப்படுகிறார். இந்த ஞானியானவர் கெட்டவர்களால என்ன பண்ண பீடிக்கப்படுகிறார். இவர் ஏதாவது நிந்தனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தா அப்ப ரெண்டுத்திலையும் இவர் சமமா இருக்கார். அவருக்கு அவன் பிரைஸ் பண்ணும்போது இவர் ஒன்னும் அபைக்காத இவருடைய உடம்புல அது இருக்கு, இது போய் வந்தார். அவர் எந்த நேரத்திலயும் அவர் இது பிரம்ம பாவத்திலேயே இருந்துட்டு இருக்காரு. இதோட அவருக்கு அவர் துல்லிய நிந்தா ஸ்துதி, அவர் நிந்த பண்ணாலும் சரி ஸ்துதி பண்ணாலும் சரி அவர் துல்லியமா தான் இருக்கார். ஆனா பாக்கிறவாளுடைய பார்வையில அப்படி இருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர் சில பேர் அவர் காரியம் பண்றதுனால சில பேர் பிடிப்பார்கள், சில பேர் பூஜிப்பார்கள். இருந்தாலும் அவர் எதுலையும் நடுவே மாட்டார். இதுல இருந்து எஸ்ய சமபாவா அவர் சமபாவனையோடையே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார். ஜீவன் முக்தான் ஈஷதே, அவர் தான் ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரவிஷ்டா விஷயா பிரேரிதானி பிரவாஹ ஜீவவாதிராஜோ ஜீஜந்தி தன்மாத்ரதயா நவிக்ரியாம் உத்பாதயம் கேசயதி விமுக்தா அப்படின்னா இந்த வேற விருத்தத்துல எழுதிட்டார். இதே விருத்தத்திலேயே அனுப்புக்குள்ளேயே சொல்லிட்டே வந்தாங்க. இப்ப அவருக்கு திடீர்னு சொல்லணும்னு ஆசை வந்துச்சு. வர ஈரிதாக சார் இவ வேணா பிரம்மபாவத்திலே இருப்பார். ஆனா ஊர் சும்மா இருக்காது. இவர் ஏதாவது ஒரு தூண்டி விடுவாங்க இல்லையா, அவனா இருந்தா கூட அதை பண்ண இதை பண்ணு தேமைக்கே அட்வான்டேஜ் ஆச்சு. வர ஈரிகா பிறரால் புகுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர்கிட்ட பொருந்துன்னா கூட இவர் கொஞ்சம் சலனமாக மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. சமுத்திரத்துல பெரிய நர்மதெல்லாம் ஓரிக்கா தான் வருது, கங்கையெல்லாம் வருது. இது எல்லாம் ஆடுது. சமுத்திரத்துல சேர்ந்த உடனே எல்லாம் ஒன்னா சமமா போயிடுது. அவ்வளவுதான். இதனுடைய சீக்கிரங்கள்லாம் எல்லாம் அங்க போயிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள நீங்க கடலுக்கு போனீங்கன்னா அது அமைதியா அங்க ஆயிடுது. அதுதான் ஆச்சாரியம் ஆபூஜ்யமானம் அஜலப்பிரதிஷ்டம் சமுத்திரமாக பிரவிசந்தி என்பது. எப்படி இந்த தண்ணியெல்லாம் சமுத்திரத்துல போனோன்னு இது பேரு நாம ரூபம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த காம அந்த சமுத்திரமாகவே மாறிட்டோ. அதனால இப்ப என்ன ஆச்சு, அது காமாக எம் பிரவிசந்தி தருவ. இவருக்கு காமனைகள்லாம் வந்ததுன்னா கூட இவர் அதனாலலாம் ஒண்ணும் சரணமே ஆகுதில்லை. அவர் சாந்தியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்படின்னு. அதுதான் ஜீவன் முக்தனுடைய லட்சணம். அவர் அவருக்கு எந்த ஒரு டிகிரியும் அவர்கிட்ட இருக்காது. அவருக்கு என்ன காமன் என்ன சொன்னதான் அவர் சரி இல்லை என்கிட்ட விளையாடலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லுவாரே தவிர அவர் இவன் சொன்னதுனால ஈடுபட மாட்டார் அதுல அப்படின்னு சொல்றதுக்காக இப்ப சொல்றாரு. வர ஈரிதா பிறவால்
பிரவிச்சா விஷயங்களை புகுந்து எப்படி இருக்கோ அது எப்படி இருக்குன்னா வாரிராசம் சமுத்திரத்துல நதி பிரவாக இவன் நதிகள்லாம் பிரவகிச்சதுன்னா கூட அது என்ன ஆச்சு, அந்த நதியெல்லாம் ஒடுங்கி போச்சு அந்த இல்ல. அதே மாதிரி இவர்கிட்ட அந்த காமனைகள்லாம் வந்தா ஒடுங்கி போயிடும். இவருக்கு வந்து அதுல இருந்து ஒரு ரியாக்ஷனும் ஒரு டர்புலன்ஸ் இவருக்கு வரவே வராது. அப்படி தன்மையே அவர் தன்மாத்திரதையா அவர் பிரம்மத்துவமாகவே இருந்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு விக்ரியாம் ந உட்பாதியந்தி, அவர் எந்த விதமான மாறுதலையும் அது உண்டாக்குவது இல்லை. அவருக்கு எந்த ஒரு மாறுதலும் அவர் உண்டாது. ஏக எதிர்த்தி இப்படிப்பட்ட இந்த சன்னியாசியாளர் அவர் தான் சகா விமுக்தா, அவர் தான் ஜீவன் முக்தா, விசேஷமா முக்தியை ஏற்றியவர் அவர் தான் அப்படின்னு இன்னொன்று சொன்னார். விஜாத பிரம்ம தத்வஸ்ய யதா பூர்வம் ந சம்ஸ்கிருதி அஸ்திகே ந விஜாத பிரம்மபாவோபயன்முகா அப்படின்னா. இப்போ அசம்சாரி அகம் பிரம்மா, பிரம்மா என்ன அசம்சாரி, சம்சாரத்துல விட்டது அகம் அசம்சாரி அப்படின்ற பிரம்ம தத்துவத்தை அறிந்தவர் முன்னாடி இருக்கக்கூடிய சம்சாரத்துக்கு திரும்பியும் போகவே மாட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா அவருக்கு நான் தான் பிரம்மம் தெரிஞ்சு போச்சு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அசத்தனங்கள்லாம் தெரிஞ்சோன்னா அவர் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. விஜயாத பிரம்ம தத்துவத்தை, அந்த பிரம்ம தத்துவத்தை அவர் நல்லா உணர்ந்துட்டார். அப்படி உணர்ந்தவருக்கு யதா பூர்வம் இவருக்கு முன்ன காலத்துல இருந்த மாதிரி சம்ஸ்கிருதி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சம்சார இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. இப்போ அஸ்திகே அப்படின்னு பூர்வபக்தி கேட்கணும். சார் அவருக்கு ஒருவேளை வந்துருத்தேனா என்ன பண்றது, யாரதான் நம்ப முடியும், நீங்க சொல்ற வந்துருத்தேனா என்ன அர்த்தம் அப்படின்னு. அஸ்திகே சகா பகிர்முகா, வெளியில போயிட்டாரே ஆனா விஜயான பிரம்மபாவம், அவன் பிரம்மபாவத்தை அடைந்தவர் இல்லை. இன்னும் கொஞ்சம் அவர் பண்ணணும்னு அர்த்தம். ஏன்னா இந்த சம்சாரமும் அசம்சாரமும் வைக்கனா கோ எக்ஸிஸ்ட். ஜீவன் முக்தியும் ஜீவன் முக்தியான ஞானியும் சம்சாரமும் கோயிக்கிட்ட ஆகவே முடியாது. அது இருக்கா இது இருக்காது, இது இருக்கா இதுக்கு இருந்தா வெளிச்சா இருக்காது, வெளிச்சா இருந்தா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எகெயின்ஸ்ட். அசம்சாரின்னு தெரிஞ்சா சம்சாரத்துக்குள்ள ஒரு காலத்துல சம்சாரத்துல ஈடுபட்டவன் ஒரு காலத்துல அசம்சாரியா ஆக மாட்டான். அவன் என்ன பண்ணா வெறுப்பெல்லா பேசிட்டு இருக்கான், நான் பிரம்மான்னு பேசிட்டு இருக்கானே தவிர அவன் உண்மையிலேயே சம்சாரி தான், அவன் அசம்சாரியா ஆக முடியாது. இந்த வேலைக்கு தெரியணும். சம்சாரின்னு யாரு சம்சாரத்துல ஈடுபடுறானோ அவனுக்கு ஞானம் வரல. யாரு ஞானியா இருக்கோ அவன் சம்சாரத்துல ஈடுபட மாட்டான். ஏன்னா ரெண்டு போதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல விஜயான பிரம்ம தத்துவத்திய யதாபூர்வம் சம்ஸ்கிருதி, அவன் ஒரு நாள் சம்சாரத்துக்கு போவான். அப்படிக்கு ஒருவேளை போனானே ஆனால் என்னன்னாரு, அவன் விஜயான பிரம்மமா வைப்பே விஜயமிக்கா, அவன் வெளிநோக்கு பார்வை அவனுக்கு வந்ததுனால அவன் பிரம்மபாவத்துல இல்லமா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நெகட்டிவா சொல்றான். அப்படின்னா அவன் ஜீவனுக்கு இல்ல, அவன் என்ன விஜயான பிரம்மபாவம், அவன் அந்த பிரம்மபாவத்தை அறிந்தவன் லிஸ்டில வரல. அவன் இன்னும் பேசிட்டு இருக்கிற ஞானி தான், அவன் இன்னும் பேசி இருக்கிற ஞானி இல்ல அப்படின்றார். இன்னொரு சந்தேகம், பிராச்சீன வாசனைகள் ஒன்று இருக்கு. என்னதான் சொன்னாலும் எத்தனையோ வருஷங்களா இவன் வந்து பண்ணான். இப்போ ஏதோ ஒரு 20 வருஷம் 25 வருஷம் அவன் நல்லா சிரவணம் மனநம் நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணிட்டான்றதுனால அந்த பழைய வாசனை போயிடுவான்னு போகாத கொஞ்ச நாள் இருக்கதானே எனக்கு ஒரு சந்தேகம். பூர்வபக்தி இன்னொரு சந்தேகம் வருது, அதை இப்ப கட்டிக்கணும். பிராச்சீன வாசனா வேகம் இந்த காலத்துல நிறைய ஆடியிருக்காரு. அப்படி இருக்க அந்த வேகம் போகுமான்னு அவனை தூரம் இப்ப வந்துட்டானாக்கா போகாத. அந்த பலத்தினால இவன் ஒருவேளை சம்சாரத்துல ஈடுபட்டுட்டானாக்கா நமக்கு தேகாத்மபம் வந்து சம்சாரத்துல ஈடுபடுவானே ஆனா சம்சாரத்தி அப்படி பண்ணுவானே ஆனா அப்படின்னா பிரம்மஞானத்துக்கு வந்து வேதாந்தத்துக்கு வந்தவன் எத்தனை வருஷமா அவன் வந்து இந்த கர்மாவிலையும் உபாசனையிலையும் சிரவணத்திலையும் மனநத்திலையும் நிதித்தியாசனத்திலையும் ஈடுபட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராகிரஸ்ல இருக்கான். இவன் இது பண்ண 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 இவனுடைய பழைய வாசனைகள்லாம் என்ன தெரியுமா ஆச்சு, இவனை அறியாமையே ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு. நம்மளா இப்ப உட்கார்ந்து வேதாந்த கேட்டுட்டு இருக்கோம்னா நமக்கு தெரியாம நம்ம கிட்ட இருக்கிற துர்வாசனைகள்லாம் போயிட்டே இருக்கு. இது கண்கூடா இருக்கு. அதனால இப்படி ஒரு சான்ஸ் அவனுக்கு வரவே வராது. எப்போ இவனுக்கு இந்த தேக சுபாவத்துல வந்து தாற்பயம் இல்ல அகப்புறமான்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துட்டோ வேதாந்தத்தை படிக்க ஆரம்பிச்சானோ அவனுடைய பழைய வாசனைகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னாரு. அதே கத்வவிஞானா மந்தி பவதி வாசனா, அவனுடைய துர்வாசனைகள்லாம் மந்தி பவதி, அதெல்லாம் வந்து முழுக்க போச்சுன்னு சொல்ல, இதெல்லாம்
வேட் அவுட் ஆகிட்டே இருக்கு அவனுக்கு. ஏன்னா அவன் எந்த காரியத்துல இருக்கான், இப்ப நல்ல காரியம் ஸ்பிரிச்சுவல் ப்ராகிரஸ்ல உட்கார்ந்து டெய்லி கர்மாவை பண்ணிட்டு இருக்கான். கர்மாவை பண்ணும் போது அவனுடைய கெட்ட வாசனைகள்லாம் ஒவ்வொன்னா போச்சு. இன்னும் கொஞ்சம் உபாசனை பண்ணா அந்த கர்ம நைத்தியம் வந்ததுன்னா புத்தியில இருக்கக்கூடிய சஜித கர்மா எல்லாம் நாசமாயிட்டே இருக்கு. அவன் நிதித்தியாசனத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால அவங்க ஆகாதி கர்மாவும் எதுவும் ஒட்டல. இப்படி பழைய கர்மாக்கள்லாம் இவருக்கு நாசம் ஆயிட்டே இருக்கு. பழைய வாசனை எல்லாம் நாம ஆயிட்டே இருக்கு. இவன் போய் திருப்பி சம்சாரத்துக்கு வருவான்னு நீ கனவெல்லாம் காட்டாரு, அதெல்லாம் வரமாட்டான். குரு வச்சு நீ வேணா கேட்கலாம், ஆனா இதுதான் அப்ளிகபிள். இப்படிப்பட்ட ஞானி எப்பொழுதும் ஒரு காலத்திலேயே திரும்பி வர மாட்டாரு. இந்த வேதாந்தத்தை படிச்சவன் அந்த நாளைக்கு நிறைய ஆயிடுச்சே, ஆனால் அவன் ஒருபோது கீழே வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாமையே அவனுடைய பழைய வாசனைகள்லாம் மந்தி பவசி மொத்தமா ஆயிடுச்சு. துர்வாசனைகள்லாம் அவனுக்கு இப்ப வாசனையே இல்லையே. அப்படி இருந்ததுன்னா கூட என்ன ஆகும்னா அவனுக்கு திருப்பி தான் பிரம்மன்றது தெரியுமே, அது ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். அவன் தான் செய்தி அது வந்த உடனே என்ன ஆச்சுன்னா அப்படி வந்து கட்டதுக்கா கூட அதுவும் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. பிராச்சீன வாசனாது வேகாது அசௌ, இந்த அசௌ ஜீவசிய இந்த ஜீவனுக்கு பிராச்சீன அந்த காலத்துல இருந்த வாசனைத்தினுடைய பலத்தினால வேகத்தினால சம்சாரத்தி இவன் சம்சாரத்தில் ஈடுபடுவானோ என்று சொன்னேன்னா ஒருபோது இந்த ஞானி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா ஏக சதேகத்துவ வித்யானா, இந்த சதேவ சௌமியே இதமக்காகி ஏகமேவ அத்விதீயம்னு இந்த ஒரே நாளைக்கு இருக்கிறது ஒரு பிரம்மன் தான் அப்படின்னு இவன் நல்ல விஞ்ஞானா, ஞானம் அறிவு, விஞ்ஞானா நல்ல அனுபவத்தோடு வந்த அறிவு விஞ்ஞானம் இப்படி வந்ததுனால அந்த பழைய வாசனை எல்லாம் என்ன ஆச்சுன்னா மந்தி பௌதி எல்லாம் மந்தமா போயிடுச்சு. அப்படியே அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் கர்மயோகமா காரியத்தை பண்ணும் பொழுதே இவனுடைய ராகம், துவேஷம், காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்தரியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே கர்மயோகியா இருக்கும் போது இன்னும் உபாசனா யோகத்துக்கு அவன் வந்து உபாசனை பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் மூவ் போயிடுது. நிதித்தியாசனத்துல சிரவணம் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் போச்சு. மனனம் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் போச்சு. நிதித்தியாசனம் வரும் போது எல்லாமே போயிட்டே இருக்கு. அதனால இந்த திருப்பி சம்சாரத்துக்கு வரமாட்டான். அந்த கேஷ் இல்ல அப்படின்னு அடிச்சு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு வேதாந்தம் படிக்கிறவானுக்கு. இந்த ஒரு பிரச்சனை வரவே வராது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு உபமா ஒண்ணு கொடுக்குறாரு. எப்படி சார் நீங்க சொல்றது கிடைக்கும்? அந்த வாசனை எல்லாம் இவன் வேதாந்தம் படிச்சான்னாக்க முன்னாடி அவன் படிச்ச கெட்ட வாசனை எல்லாம் எப்படி நாசம் ஆகும் அப்படின்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கொஞ்சம் க்ரூடான ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாங்க ஆச்சாரியர். இருந்தாலும் நல்ல எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா நல்லா புரியுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து உலகத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது இந்த ஞானிகளுக்கு எல்லாம் 2 விதமான திருப்திகள் இருக்கு. இந்த உலகத்துல இருக்குன்னு ஒரு சக்சஸ், இந்த கண்ணனாலையும் அவர்கள் விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு திவ்ய சக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன திவ்ய சக்சஸ் இருந்தாங்க, அதனாலதான் நம்ம இங்க போட்டெல்லாம் வைக்கிறோம். இந்த 3வது கண் கை ஆஃப் விஸ்டம், இது என்ன அகம் பிரம்மா அப்படின்ற ஒரு கண் இருக்கு அவருக்கு. அவர் இந்த 2 கண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்டிவ் அந்த ஜீவன் முக்தனாலும் காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கண்ணனால புறக்கண்ணனால செய்ய வேண்டிய காரியத்தை செய்துட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய அகக்கண்ணல நான் பிரம்மம் நான் பிரம்மன்றது எப்போதுமே இருந்துட்டே இருக்கு. இப்படி அந்த இந்த கண்ணனுடைய காரியங்கள்லாம் அந்த கண்ணு திறக்கும் போது இதெல்லாம் மிஸ் அவுட் ஆயிடும். இதெல்லாம் வேலையே செய்யாது. ஏன்னா அவர் பிரம்மபாவத்துலதான் இருக்காரு. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாருங்க. அத்யந்த காமுகத்யாமி விருத்தி குண்டதி மாதரி ததைவ பிரம்மணி ஞாதே பூர்ணானந்தே மணீஷினா. அத்யந்த காமுகனா வந்தான். எப்ப பார்த்தாலும் ஸ்ரீமோகத்துல பட்டு கொண்டு இருக்க ஒரு காமுகன் தான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவன் மனசுல எந்த பொண்ணை பார்த்தாலும் ஸ்ரீத்துவ பாவமே அவனுக்கு தெரியாது. இதை அனுபவிக்கலாமான்ற பண்ண. ஆனா அப்படி இருக்கவன் தன்னுடைய அம்மா முன்னாடி வந்துட்டானே. ஆனால் இப்ப என்ன ஆச்சு, அம்மான்ற புத்தி வந்த உடனே என்ன ஆச்சு, அவனுடைய காம புத்தியானது சிகிலூர் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப என்ன ஆச்சு, புத்தி இவனுக்கு இருக்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனே பூஜ்யமான அம்மாவுடைய போல அந்த கட்ட வாசனையானது அந்த ஸ்ரீத்துவ புத்தியானது மாத்திருத்துவ புத்தி வந்த உடனே ஸ்ரீத்துவ புத்தியானது குண்டலி அது வந்து சிகிலவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சகாயேவ அதே மாதிரி பிரம்மணி ஞாதே இந்த பிரம்மத்தை அறிந்தானா, பூர்ணானந்தமான அந்த பிரம்மத்தை அறிந்தானா இந்த மணிக்குனா இந்த விட்டம் இருக்கவன் இந்த கண்ணால் இந்த புறக்கண்ணால பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலேயே அந்த மேல இருக்கக்கூடிய அனுபவமோ அதெல்லாம் விஷயம் அவுட் ஆயிடும். அதனால அவங்க கெட்ட வாசனையெல்லாம் போனது போனதுதான், திருப்பி வராது அப்படின்றத நல்லா திருடப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அத்தியந்த காமகத்தியாதி, அத்தியந்த காம ரொம்ப காம வசப்பட்டவனாக இருந்தா கூட மாதரி மாதாவின் சமீபத்தில் மாதாவின் முன்னிலையில்
விருத்தி குண்டலி, அவனுடைய காமத்தின் விருத்தியானது என்னாச்சு, குண்டலி அப்படியே தடைப்பட்டு போச்சு. அதே மாதிரியே பூர்ணானந்த பிரம்மணி, பரிபூர்ணமான ஆனந்த வடிவான அகம்சாரி பிரம்மம் அப்படின்னு யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரம்மன் ஞாபக நதி, அந்த பிரம்மத்தை அறிந்தானேயானா மனுஷனா விருத்தி, இந்த உலக விருத்தி உண்டதி, அதுவும் உலக வியாபாரங்கள்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா போறதுனால அவன் அகப்பிரம்மா அப்படின்னு அந்த நிலையிலேயே இருக்கான். அப்படின்னு சொல்லி அவ்வாடி அந்த பிரம்மதானத்தோட இருந்துட்டு ஆனந்தமா இருந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா இந்த ஜீவன் முக்தியினுடைய டாபிக்க முடிச்சு, இதுக்கப்புறம் அந்த ஜீவன் முக்தனுடைய பிராரப்த வட்டத்தினாலதான் அவன் ஆக்டிவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு பிராரப்தமும் பலமா இல்லையோ அவர் பேசிய சன்னியாசியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கான்ற விஷயத்த அடுத்தது பிராரப்த விசாரம். இதை அடுத்த திங்கட்கிழமை சொல்லுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.